3, 2, 1. எங்கள் பேப்பர் படியன் எங்கட பேப்பர் படியன் வரா வந்துட்டேன் ஓடோடி வந்துட்டேன். இனிய காலை வணக்கம்ங்க தமிழ் பேச மக்களே. நான் உங்களுக்கு வணக்கம் ஆரம்பிங்களா உங்களுடைய பணியை. நிறைய செய்திகளை நான் இன்றைக்கு சுட படிக்க போறேன். பொற்கால புதன்வர நல்ல பாட்டுகள் எல்லாம் போட்டுக்கொண்டிருக்கிறீங்க. விசில் அடிச்சு வந்து விட்டேன். பிரதான தலைப்புச் செய்தி இன்றைக்கு வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, தேசபந்துவை பதவி நீக்க கோரும் பிரேரணை சபாநாயகரிடம் கையளிப்பு. ஆளும் கட்சியின் 115 எம்பிக்கள் கைச்சாத்து 8ஆம் தேதி அமர்வில் ஆராயப்படும் சாத்தியம் என்கிற செய்தி இன்றைக்கு பிரதான தலைப்புச்சியா வந்திருக்கிறது. ஆளுங்கட்சியில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 115 எம்பிக்கள் கைச்சாத்துட்டாங்களாம். எனவே இது நிறைவேற்றப்படும். எனவே ஆராயப்படுமா 8ஆம் தேதி அமர்வில் என்ன மாதிரி ஆராயப்பட்ட என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? நீ பதவியை நீக்கத்துக்கான வாய்ப்புகள் 199% இருக்கு. ஆனா சட்டப்படி செய்யணும் தானே. அதனால இப்ப கொண்டு வந்திருக்காங்க. சில பேர் ஜனாதிபதியால் உடனடியா செய்ய முடியும்னு சொன்னாலும் கூட ஜனாதிபதியும் யோசிக்கிறார். அப்படி முடியாதானே, சட்டத்திட்டங்கள் இருக்குதானே அப்படின்னு சொல்லி யோசித்து இப்ப பிரதம நீதியரசர் நீதியரசர் உள்ளிட்ட சில பேரை நியமித்திருக்கிறாராம். அவர்கள் மூலமாக ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் அந்த யோசனை முன்வைக்கப்பட்டு அதன் மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு வாக்கெடுப்பிலே யோசனை வெற்றி பெறும் பட்சத்தில் பதவி நீக்கம் செய்யப்படும். நாட்டுக்கு எதிரான தடையாக மாறலாம். ஜிஎஸ்பியை இழக்க நேரிடும் பிரதிபா மகாநாயக்க ஹேவா எச்சரிக்கை விடுத்திருக்கிறதுனா, நாட்டின் முன்னாள் பாதுகாப்பு படையினருக்கு எதிராக இது விதிக்கப்படும் தடையானது நாமல் ராஜபக்சவும் திறந்திருக்கார். இதை பற்றி ஆளுங்கட்சி என்ன சத்தம் இல்லாம இருக்கு. இதை பற்றி நீங்க என்ன சொல்ல போறீங்க? அந்த மாதிரி அவரும் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், ராணுவத்தை பாதுகாக்க மக்கள் திரள வேண்டும், ஈழத்திற்கான கனவை நனவாக்க முயற்சி நாமல் சொல்லியிருக்கிறார். மற்றது வெளிநாட்டுல நிறைய இணைப்பு கனெக்ஷன் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்களாம் ஆளுங்கட்சி. அப்படின்னா அவற்றையெல்லாம் பயன்படுத்தி இந்த பிரச்சனையை முடியும் சொல்லியிருக்கிறார். அதிகாரங்களை அரசாங்கம் பாதுகாக்குமா? நாமல் ராஜபக்ச எம்பி கேள்வி கேட்டிருக்கிறார். இங்க பாருங்க, மாஸ்டர் வாத்தி முன்னாள் மட்டக்களப்பு வாத்தி ஆரம்ப அரசியல் தமிழரசு கட்சியில வண்டு, அதுக்கப்புறம் மொட்டுல வண்டு, போன முறை கேட்கல. நீங்கள் இந்த சதாசிவம் வியாழேந்திரன் அவரை பெட்டிஷன் காய்ச்சிக்கிட்டு பிறவில வாத்தி என்ன இவர். ஆனா நல்லா உழைச்சி போட்டாரு. கூடலாம் பழங்கி மாளிகையெல்லாம் மட்டக்களப்புல ஆட்டி இருக்கிறார் போல இருக்கு. ஸ்விமிங் பூல் ஏப்ரல் 1ஆம் தேதி வரை விளக்கம் அறியலாம். லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து லஞ்ச ஊழலுக்கு ஊக்குவித்தாராமண்ணா இவன். பேருங்க அவன் என்ன வாத்தியா இருந்துட்டு இவ்வளவு கௌரவமா போயிருக்கலாம். என்ன இவ்வளவு அவமானங்கள் இவ்வளவு இதுகள் இப்படித்தான் என்ன செய்யறது, என்ன ஆசைகளை அறத்தான் விட்டு வச்சது. அதே மாதிரி மேக்னஸ்கி சட்டத்தின் கீழான தடையை வரவேற்கின்றோம். சர்வதேச உண்மை நீதிக்கான செயற்திட்டம் என்கிற செய்தியும் வந்திருக்கிறது. யார் சொல்றது அப்படி வரவேற்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாரென்று சொன்னால் துறவில் அந்த அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ஜஸ்மின் சூக்கா பேர்களை பாருங்களேன். அதே மாதிரி பொறுப்பு குரலுக்காக பணியாற்றுவோம் தடையை அடுத்து கனடிய நீதியமைச்சர் ஹரி அறிவிச்சிருக்காங்க. இலங்கை இந்த தண்டனையிலிருந்து விலக்கப்படுவதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் பொறுப்பு கூறுதலை உறுதி செய்வதற்கும் சமாதானத்தை அடைவதற்கும் கனடா நண்பருடன் தான் பேசியிருப்பதா சொல்லியிருக்கிறார். பிரித்தானியாவின் தீர்மானத்தை அரசாங்கம் நிராகரிக்க வேண்டும். முன்னாள் தளபதிகள் மீதான தடை ஒருதலை பட்சமானதுன்னு சரத் வீரசேகர். ஓஹோ, அது அப்படி வருதோ? இதால கொஞ்சம் அதிர்வலைகள் ஏற்பட்டிருக்காமண்ணா. பிரிட்டனின் தடையால் இலங்கை அரசியலில் கடும் அதிர்வலைகளாமண்ணா. அரசு தனது நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தி இருக்கிறாங்க. அந்த நால்வருக்கான பிரிட்டன் தடையால அரசாங்கத்தின் அமைச்சர்கள்ட்ட கேள்வி கேட்டா, நாங்கள் கேள்விப்பட்டோம், அதை பற்றி நாங்கள் பதில் சொல்றோம்னு சொல்லிட்டு போறாங்களா என்னன்னா. அதே மாதிரி குற்றவாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் தெரிவிச்சிருக்காங்கண்ணா. இலங்கை இந்திய மீனவர்கள் இன்று வவுனியாவில் பேச்சாமண்ணா. மற்றது நேற்று இது பேசும் பொருளாக சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பரப்பப்பட்ட செய்தி, ஒரு சின்ன பிள்ளைத்தனமான செய்தி. அந்த சின்ன பிள்ளைகள் சண்டை பிடிப்பாங்க பள்ளிக்கூடங்கள்ல இருந்து. அதே மாதிரி தான் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சண்டை போட்டு கொண்டிருந்தாங்க. ஐயோ, என்னத்த சொல்றதுன்னா, அர்ஜுனா விளங்குமரன் எம்பிகளுக்கிடையே வாக்குவாதம், சிறிதரன் எம்பி வெளிநடப்பு, யாழ் ஒருங்கிணைப்பு கொடுத்த கூட்டத்தில் குழப்ப நிலையண்ணா. கூட்டம் நடுவில் முடிஞ்சிட்டு நடத்தவே இல்லைன்னா அதுக்கு அர்ஜுனா குழப்பினார் அமைச்சர் சந்திரசேகர் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பிரஸ் மீட்டிங் வச்சு அர்ஜுனாவே குழப்பினார் என்று அமைச்சர் சந்திரசேகர் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. பக்கத்துல இருந்த இளங்குமரனும் பாக்குவதில் ஈடுபட்டார். அவரை பற்றி கதை வேற இல்ல. ஸ்ரீதரன் எம்பி சொல்றார், குழு தலைவருக்கு ஆளுமை இல்லையா மேடம். அது உண்மைதான். ஒரு தலைவராக ஒருத்தர் ஒரு இதுல இருந்து ஒரு கம்பீரமாக வழிநடத்த தெரியாது.
காட்டி அப்புறம் என்னத்துக்கு இப்படியானதுன்னு அவர் சொல்லி போட்டு வெளியே போயிட்டாரு. அரசு அதிகாரிகளை குறை சொல்றதும் இதன்றதும் குழப்பறது என்ன இது அப்படின்னு மாதிரி போயிட்டார் மனசு வழி எழுப்பி. இதுக்கு முதல்ல நடக்கலையா இந்த கூட்டங்கள், இதுக்கு முதல்ல அவங்க சேவை செய்யலையா, எப்ப பார்த்தாலும் பிள்ளைய பிடிச்சு இது என்ன மக்கள் பாவம் தானே, மக்களோட குறைகளை தீர்க்கத்தானே அந்த கூட்டம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது ஒரு சும்மாவான ஒரு மாவட்டத்தில் ஒரு அபிவிருத்தி சம்பந்தம் சுகாதாரம் கல்வி எவ்வளவு பிரச்சனைகளை முன்வச்சு பேசக்கூடிய ஒரு கூட்டம் ஒருங்கிணைந்த ஒரு பிரச்சனைக்கான தீர்வு முடிவை கொண்டு வரணும் தானே. அப்ப இப்படி இவங்க சின்ன பிள்ளை மாதிரி இருந்தா இதெல்லாம் பாதிக்கப்படுறாரு வாக்களிச்ச மக்கள், மாவட்டத்தில் உள்ள மக்கள். சரி கோபப்படாதீங்க சொல்றேன் அவங்கள ஒரு பெரிய உயர்ந்த சபையில நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட போய் இப்படி சின்ன பிள்ளை இருக்க அமைதி. சரி, தினக்குறள் பத்திரிகை எடுத்து படிக்கிறேன்னா ஏற்கனவே அந்த செய்தி பார்த்தாச்சு. நால்வருக்கான பிரிட்டன் நிறைய இளங்கரசில் கடும் அதிர்வலைகள் உண்டு. வியாழேந்திரன் கைது 1ஆம் தேதி வரை விளக்கமறியும் செய்தியும் வந்திருக்கிறது. மெட்டது இங்க விமல் வீரம் வந்து சொல்லியிருக்காருன்னா தடை விரித்த பிரிட்டன் அமெரிக்காவை திட்டிய விமலா எங்கப்பா கடுமையா திட்டிருக்காங்க. ஜெனரல் சவேந்திர சில்வாவே சரணடையும் விடுதலை புலிகளை கொல்லுமாறு உத்தரவிட்டார். பாத்தீங்களா செய்தியை வாசிக்கிறோம்னா ஜெனரல் சவேந்திர சில்வாவே சரணடையும் விடுதலை புலிகளை கொல்லுமாறு உத்தரவிட்டார். சரி வந்துடாங்க. மகிந்த காலத்தில் முடியாதவற்றை இப்போது நிறைவேற்ற முயற்சியா அரசு நிலைப்பாட்டை ஜனாதிபதி அறிவிக்க வேண்டும் என்று பொதுஜன பெருமன கேள்வி கேட்டிருக்க சாகர கேரிவசம் சொன்ன செய்தி என்ன? உலகில் மோசமான பயங்கரவாதிகளுக்கு இலங்கையை பிரிட்டன் காட்டிக் கொடுக்க கூடாதான். இவருக்கு ஏற்கனவே அமெரிக்கா தடை கொண்டு விதிச்சிருக்கு. அர்ஜுனா இளங்குமரன் எம்பிக்கள் தர்க்கம் சிறிதர நம்பி வெளிநடப்பு கூட்டம் இடைநிறுத்தம். ஏற்கனவே நாங்க பார்த்த செய்தி இது. தண்டனையிலிருந்து தப்ப அனுமதிக்க போவதில்லை பிரிட்டன் நம்பி உமாகுமரன். மற்றது ஈழத்தமிழர்களுக்கு நம்பிக்கை கீற்று சிறிதர நம்பி தெரிவிச்சிருக்கிறார். இந்திய மீனவர்கள் குழு யாழ்ப்பாணம் பிறகு வவுனியாவில் இன்று இருதரப்பு பேச்சு. நான் வேகமாக படிச்சு போட்டேன் எல்லா செய்திகளையும். சரி, நன்றி. நீங்க கதைக்கோடும் ஸ்பான்சர்கள் நிறைய கிடக்குது, பாட்டுகள் எல்லாம் போடணும், போட்டு வாரன். நாளைக்கு சந்திப்போம். நன்றி. பேப்பர் படியம் போலாம்.